தமிழ் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஃபுல் மலையாள மூவி மாரி இல்லை, ஃபுல்லாக தமிழ் மூவி மாதிரி தான் இருக்குது. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. இது ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. ஒரு லவ் ஃபீல் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். மலையாள மூவியை தமிழில் கனெக்ட் பண்ண முடியும். டப்பிங் தான் பரவாயில்ல. டப்பிங்காக இருந்தாலுமே கனெக்ட் பண்ண முடிஞ்சாலே அது நல்ல படம் தானே. இல்லை எல்லாரும் எல்லா படத்தையும் விரும்புகிறோம் தானே. அது எந்த லாங்குவேஜ் பேரியரில் இல்லை. நம்மளுக்கு எல்லாமே கனெக்ட் ஆக முடிஞ்சாலே அது நல்ல படம் தான். இந்த படத்தில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. டியூரேஷன் கொஞ்சம் ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் கம்மி பண்ணிக்கலாம். மற்றபடி சலிக்காமல் தான் போச்சு. எல்லாருமே சொல்கிற மாதிரி நான் நிறைய பேர் அதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். க்யூட்டு எப்படி சொல்ல, கேரக்டருக்கு மேட்சான ஹீரோயின் அப்படி சொல்லலாம். நம்மக்கிட்ட லவ் ஸ்டோரிங்கிறோட இப்போ இந்த ரீசெண்ட் டைம் பீரியடில் இந்த மாதிரி ஹிட்டான படம் வரலைங்களே, அதனாலே வந்து ஒரு மேஜிக்கல் ஹிட் மாதிரி தான். மேபி வந்து இப்போ லவ் டுடே வந்து இப்போ அவரோட படம் இந்த டைம் ரிலீஸ் ஆகினா இது கொஞ்சம் ரீசாக கஷ்டமாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா படம் நம்ம சைடில் கிட்டால கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் பட்டு பிரம்மயுகம் அந்த மாதிரி கொஞ்சம் ஹிட்டாக போயிட்டுருக்கப்போ இது ஆந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு. அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் நல்ல படம் தான். சரி, நமக்கு லாங்குவேஜ் பற்றி தெரியலைங்களே. மேபி ஆந்திரா ஹைதராபாத் சைடு ஸ்டோரி நடக்கிறனால அது சொல்லியிருக்கலாம். பட் தெரியல எப்படின்ட்டு. ஏர்போர்ட் சீன் ஒன்று, லாஸ்ட் சீன் ஒன்று இருக்கும், சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ரப்போஸ். கரெக்டு, அப்படி சொல்லலாம். சூப்பராக இருக்குண்ணா. மலையாள படம் தான். தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது அந்த மாதிரி மலையாள வைப்பில் எதுவுமே இல்லை, நல்லா இருந்தது. அப்படி இல்லை ப்ரோ, வைப் தானே ப்ரோ, வருத்தம்லாம் இல்லை. எந்த படமாக இருந்தாலும் அப்படி மலையாள படம் தமிழ் படம்லாம் இல்லை. எந்த படமாக இருந்தாலும் கதை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுல நல்லா இருக்குது ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது படம் வந்துட்டு. அதாவது ஒன் சைட் லவ் ப்ரோ. ஆக்சுவலாக நானும் ஒரு ஒன் சைட் லவ்வர். ஸோ எனக்கு அதோட ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு வைப் கொடுத்துச்சு. அதனால் நல்லா இருக்குது ப்ரோ. புரியல, அது வந்துட்டு இல்லை கேன்லாம் இல்லை, அதுவும் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் மாறி வந்துட்டு நம்ம கொஞ்சம் பார்க்குறதா ப்ரோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்துட்டு நம்ம தமிழில் கொஞ்சம் அந்த மாதிரி படம்லாம் எடுக்கணும். நம்ம பசங்களும் நம்ம ஆளுங்களும் எடுத்தாங்கன்னா, அதுவும் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போய் எடுக்கிற மாதிரி எப்படி தனுஷில் எடுத்தாங்களே, சாரி அந்த படம் வேறு வர மாட்டேங்குது. ஓகே, அவன் வெளிநாட்டு இந்த ஹிந்திக்காரங்கிட்ட மாட்டிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு ஹிந்தி பொண்ணை கல்யாணம் பண்ண மாதிரி வரும்ல, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் பண்ணாங்கன்னா பசங்க வந்துட்டு கொஞ்சம் லைக் பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக இப்போ அவங்க கேரளாலே எடுத்திருந்தாங்கன்னா வைப்பாக இருக்குமான்னு தெரில. அது வந்து ஒரு ஹைதராபாத்தில் எடுக்கும்போது இது விட்டு எடுக்கும்போது நல்லா ஹிட்டாக இதில் மேபி அந்த மாதிரி கான்செப்ட் ஏதாவது ட்ரை பண்ணால் மேபி. பிரேமலு, அதுவும் பிரேமலுங்கிறது லவ் தானே, அதோட வேர்டை தான் வந்துட்டு தெலுங்கில் சொல்கிறாங்க. ஹைதராபாத் ப்ரோ, மலையாள படம் இல்லை, ஹைதராபாத்தில் எடுத்துருக்காங்க. மலையாள பையன் பொண்ணு வந்துட்டு தமிழ்நாடு தான் போல். அவங்க வந்துட்டு ஹைதராபாத்தில் மீட் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்துட்டு பிரேமலு அப்படிங்கிற மாதிரி தெலுங்கில் சொல்லியிருக்காங்க. இல்லை, லவ் ஸ்டோரி காமெடியும் நல்லா இருந்துச்சு. சில வாய்ஸ் வந்து இந்த கொஞ்சம் லைட்டாக தமிழ் மாதிரி தான் இருக்குது. ஃபைன். இல்லை, நானும் தெலுங்கு தான் நினச்சேன், லூங்காட்டி. இட்ஸ் ஓகே. அது படம் படம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு, எல்லோரும் பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. இல்லை, மலையாளத்தில் கமர்ஷியலாக இது வரைக்கும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து ஒரு வெரி குட் கமர்ஷியல் மலையாளம் காமெடி அண்ட் லவ் எல்லாமே நல்ல லவ் ஸ்டோரி. ஃபீல் குட் மூவி, நல்லா இருக்கு. இல்லை தெரியல ஆக்சுவலாக, எதுவுமே நம்ம தமிழ் படம் ஒரிஜினலாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எந்த படமாக இருந்தானே நல்லா இருக்குல்ல. ரிவ்யூ ரீசெண்ட் டைம்ஸில் இதுவும் மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாமே வந்து ரிவ்யூ பார்த்துட்டு தான் வந்தோம். பட் வெரி குட். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் பிரேமலுன்னா தெலுங்கு மூவி நினச்சேன், அப்புறமா பார்த்தா மலையாளம். இது ஹைதராபாத்தில் நடக்குது ஸ்டோரி, அதனால் தெலுங்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதான் பிரேமன் படம் வந்துச்சுல்ல, அதனால பிரேமலு, அவ்வளோதான். பிரேமலுக்கு என்ன அர்த்தம்? தெலுங்கு மீனிங் தெரியல. கலந்த படம் லூ போத்தி பேசுவோம்ல, அவ்வளோதான். அந்த மாதிரி ஃபுல்லாக தெலுங்கு தானே, அதனால பிரேமலு, அவ்வளோதான். கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம
அப்படிலாம் இல்லை, நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப்பில் கனெக்ட் ஆகும்ல, அந்த மாதிரி கனெக்ட் ஆக வேண்டிய ஒரு படம் அது, அவ்வளோதான். நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு, நம்ம லைஃப்பில் சிங்க் ஆனிச்சு. தமிழ் படத்தை விட்டு இந்த படத்தை பார்க்கறதுக்கு டப்பிங் படம் தானே. ம் ஸோ எந்த படமாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் கனெக்ட் ஆச்சுன்னா நம்ம கொண்டாடுவோம், அந்த மாதிரி தான். ஒருத்தருக்கும் ஒரு ஃபேவரட் இருக்கும்ல, அது மாதிரி இப்போ நிறைய பேருக்கு 96 மூவி பிடிச்சிருந்துச்சு, அது சம்டைமாக கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஆக்ஷன் மூவிலாம் நம்ம லைஃப் கனெக்ட் பண்ணிக்கூடிய அது ஓகே டப்பிங் படம், அந்த மார்வெலஸ், இந்த அவெஞ்சர்ஸ்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் நம்ம கூட சிங்க் ஜஸ்ட் ஒரு கிராஃபிக்ஸ்க்காக பார்க்குறோம், ம் டப் பண்ணி பார்க்குறோம். நான் சிம்பிளாக சொல்லிட்டேன்ல, கனெக்ட் ஆகுது, அவ்வளோதான். கனெக்ட் ஆச்சுனாலே இப்போ நம்ம ஹீரோவை நம்மளை இமேஜின் பண்ணிப்போம். ரீஜன்லாம் தாண்டி இது லாங்குவேஜ் ரீஜன் அதெல்லாம் இல்லாமல் மூவி நம்ம கூட கனெக்ட் ஆகுதா, அவ்வளோதான். இவங்க போய் பாட்டி தாத்தாலாம் கூப்பிட்டு வராங்க, அவங்கலாம் சேர்ந்து நல்லா இருக்குது, என் பேரன் சொன்னாங்க. சிரிக்கலாம், ஃபன்னாக தான் இருக்கும், ஜோக்காக தான் இருக்கும். சிரிக்கலாம் ப்ரோ, இப்போ நல்லா சிரிக்கலாம். அவங்க ஏன் எனக்கு இங்கே கனெக்ட் பண்ணுவாங்கன்னா நம்ம இந்த காலத்தில் இப்படி இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து தெரியும்ல, அவங்க அந்த காலத்தில் இருந்துப்பாங்க, இந்த காலம் இப்போ இப்படிலாம் நடக்குது, இந்த ஜென்ரேஷன் பீப்புளெலாம் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்ல. அதான் ஃபேமிலி சீன்ஸ்லாம் இருக்குது, அதனால ஸோ பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமிலி காட்டுறாங்க, ஸோ அது அவங்களுக்கு மேபி அவங்க பிடிச்சிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த படத்தில் தெரிஞ்சாங்களா? இதான் கூடவே இருக்காரு, இவருக்கே அது நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஃப்ளோட் பண்ணிட்டு தான் இருப்பார், அதனால் ஃப்ளாட்டிங்லாம் தாண்டி அதான் ஒரு ஃப்ரெண்டு லவ்வாக மாறும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல, அந்த ஃபீல் இருந்துச்சு.